India, you win this World Cup. Your congratulations is coming. Just give me a few minutes. Because first, I'm going to tell you why. The reason? You. Each and every single one of you, that is the reason. This whole couple of few days, this whole week even before the Australia thing, you guys had that belief. It was probably in the streets. It was all over India. It was the belief. Today, you've got Sachin Tendulkar, you've got Rohit Sharma. I think I even saw VVS Laxman. Who the hell showed up from South Africa? These ex-cricket players that you love from South Africa, the men, where were they? இவங்க ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ரசிகை ஐபிஎல் மேட்ச் பார்க்க வர முடியும், உங்கள் மகளிர் அணியை ஆதரிக்க வர முடியாதா அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்க வீரர்களை எல்லாம் ஒரு விளாசி இருக்கிறாங்க. அப்படி என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை ஆதரிக்க சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, விவிஎஸ் லக்ஷ்மன் போன்ற முன்னாள் வீரர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்க விமன்ஸ் கிரிக்கெட் பிளேயரை ஆதரிக்க முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் யாருமே வரல அப்படின்னு இவங்க முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் ஒரு விளாசி இருக்கிறாங்க. அதாங்க 2025 மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை தென்னாப்பிரிக்கா 52 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணிக்கு முன்னாள் வீரர்கள் மைதானத்தில் மற்றும் ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஆதரவாக மைதானத்தில் யாருமே இல்லை. ஏன் முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர்கள் கூட இல்லை, அரசு தரப்பிலிருந்து கூட யாருமே வரலையே. தென்னாப்பிரிக்காவை ஆதரிக்க ஒருத்தர் கூட இல்லையே. முன்னாள் வீரர்கள் எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? உலகக்கோப்பை தொடர் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமானதாக தெரியவில்லையா? தென்னாப்பிரிக்கா அரசு தரப்பில் கூட ஒருவர் கூட வந்ததாக தெரியலையே. இந்த அளவு தான் அவர்கள் கிரிக்கெட்டை மதிக்கிறாங்களா? தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை முன்னேறி அவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார்கள். உலகக்கோப்பை வெல்ல அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை தென்னாப்பிரிக்க வீரர்கள் எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா? என்னை போல பல பேர் தென்னாப்பிரிக்கா வெல்லும் என நினைத்தார்கள். அப்படித்தான் நீங்களும் இருந்திருக்க வேண்டும். இந்திய மகளிர் அணிக்கு முன்னாள் வீரர்கள் தொடங்கி இந்திய அரசு முதல் மக்கள் வரை எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆர்சிபிக்காக ஐபிஎல் இறுதிப் போட்டி வரை பார்க்க இந்தியா வர முடியும், ஆனால் தென்னாப்பிரிக்கா அணியை ஆதரிக்க வர முடியாதா அப்படின்னு இந்த பொண்ணு ஏபிடி வில்லியர்ஸை விளாசுன்னு விளாசி இருக்கிறாங்க. இந்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் பரவி பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.